மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். குட் மார்னிங். இது பள்ளிக்கூடம். நீங்கெல்லாம் இங்க படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயபக்தியோட இருப்பீங்களோ அதை விட அதிக பயபக்தியோட இங்க இருக்கணும். அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். உங்க வயசுல இருக்க எத்தனையோ பசங்க படிக்க ஆசை இருந்து வசதி இல்லாம வீட்டுல ஃபேக்டரியில எல்லாம் வேலை செய்யறாங்க. ஏன் தெருவுல குப்பை பொறுக்கிறாங்க. இத்தனை வசதிகள் செஞ்சு கொடுத்து உங்க எல்லாரும் இங்க அனுப்பி வச்சு உங்களை படிக்க வைக்கிறாங்களே உங்க தாய் தப்பு. அவங்கள தெய்வத்தை விட அதிகமா நீங்க வணங்கணும். இதத்தான் வாத்தியார் பாடினார். 10 திங்கள் உன்னை சுமந்தானே அவள் பெருமை பட வேண்டும். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகே ஆள வேண்டும். பள்ளிக்கூட வாழ்க்கைங்கிறது ஒரு வரம். இன்னும் நல்லா சொல்ல போனா அது ஒரு வரப்பிரசாதம். எல்லாரும் நல்லா படிச்சீங்கன்னா பட்டம், பதவி, பேரு, புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். நல்லா படிக்கலைன்னா அது எல்லாமே உங்களை தாண்டி ஓடி போயிடும். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. என்ன அந்த குசும்பு அலங்கலா உங்களுக்கு? அந்த பீவனை இங்க வர சொல்லு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு எத்தனை மணிக்கு பெல் அடிச்ச? 9 மணிக்கு. இல்ல, ஒரு நிமிஷம் லேட்டா அடிச்சிருக்க. அதாவது 9:01 அடிச்சிருக்க. ஒரு நிமிஷம் தான். Shut up! ஒரு நிமிஷத்தோட வேல்யூ என்ன தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்துல 600 மாணவர்கள் படிக்கிறாங்க. 40 ஆசிரியர், 20 ஸ்டாஃப் வேலை செய்றாங்க. ஆக மொத்தம் 660 பேர். இந்த 660 பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷத்தை இழந்திருக்காங்க. 660 நிமிஷங்கிறது 11 மணி நேரம். இந்த 11 மணி நேரங்கிறது இந்த பள்ளிக்கூடத்துல 2 நாள் பாடம் நடத்த வேண்டிய டயம். இந்த டயத்தை நீ கெடுத்து நாசமாகி இருக்க. ஆகையால உன்னை 2 நாள் சஸ்பெண்ட் பண்றேன். இதை நீ கண்டினியூ பண்ணினா இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நீ டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஓகே சார். யூனிஃபார்மா அனுப்புங்க. என்னது? சாரி சார். ஹலோ ஹலோ ஹலோ. பசங்களுக்கு நம்ம தான் கத்து தரணும் தவிர பசங்க நம்மளை பார்த்து கத்துக்கிறப்படாது. புரியலையே சார். புரியல? நீ ஸ்டூடெண்டா டீச்சரா? அது என்ன லோ இப்பு இத்துரு கொண்டு ஜாக்கெட் பின்னால முதுகு செவரு மாதிரி தெரியுது. உன்னை பார்க்கும்போது எனக்கே சிப்பு சிப்பு சிப்புன்னு ஒரு மாதிரியா இருக்க. பசங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு பசங்களே ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டா என்ன ஆகும்? என் புலப்பல மண்ணள்ளி போட பாக்குறியா? என்ன சிரிப்பு? இங்க படிக்கிற பொண்ணுங்க அப்புறம் நாளைக்கு ஒண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணா ஸ்கூலுக்கு அசிங்கமா ஏறாது? இனிமேல் ஸ்கூலுக்கு வர்றப்ப பழைய நடிகை கண்ணாம்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். கண்ணாம்பாவா? அது யாரு சார்? உன் பாட்டிய பாத்திருக்கீல்ல? ஐயே, அந்த மாதிரி தான் வரணுங்க. நொய்ய வா. கையெழுத்து சார். ட்ரெஸ் மாத்திட்டு வந்து போடு. வந்துட்டான். அப்படியே விட்டா நாளைக்கு நீச்சல் ட்ரெஸ்ல வருவா போடு. டீச்சரா டீச்சர். சப் சப். அந்த ஆஃப் பாயில் வெளில வரட்டும், ஒரு வழி பண்ணிடலாம். ஆமா மச்சான். ஏய், எங்கடா போறீங்க? தம்மு மேட்டர். வாடா. டேய் டேய் வாங்கடா. டாய்லெட் போய் பாப்போம் வாங்க. சீக்கிரம் வாடா. சீக்கிரம். டேய் நம்ம முன்னா போய் கொடுத்த மேட்டர் புக் எடுடா. இந்தா. இந்தா. வரா. இருவரும் அறைக்குள் போய் கதவை இழுத்து மூடிக்கொண்டார்கள். அவள் மனசு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டது. வசீகர கண்களுடைய அந்த கட்டழகு வாலிபன் மெல்ல மெல்ல அந்த அறையை நோக்கி நடந்து வந்தான். எப்படி இருக்கு? நிஜ வாழ்க்கையில இருந்தா எப்படிடா இருக்கும்? மெதுவாக வந்து எட்டி பார்த்தான். அவள் மனது புகைய ஆரம்பித்தது. வேலை பண்றா, வேலை பண்ணியா? இருடா, அடுத்த பக்கம் பார்க்கணும்ல. சீக்கிரம் சீக்கிரம். அடுத்த பக்கமா? மெல்ல மெல்ல அந்த அழகியை நோக்கி நடந்து வந்தான்.
வாட் a பியூட்டிஃபுல் ஸ்டோரியா. படிடா 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 படிடா. கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பாய்ஸ் கம் அவுட். ஏன்டா நடிச்ச? என்ன காதர்னே? நான் எங்கடா தட்டினேன்? மொத்தம் வாங்குவேன். இச்சி இச்சி என்று சத்தம் கேட்டது. கேட்டா கேட்டு போது வாங்க. அடச்சே, எவன்டா அது சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி? நீங்க எவ்வளவு நேரம் பூஜை நடத்தினாலும் இந்த கரடி இந்த இடத்த விட்டு நகலாது. மரியாதையா வெளியே வாங்க. வாங்கலாம் வெளியே. டேய், அது கரடி இல்லடா, நம்ம எச்சம்டா. ஐயோ ஐயோ வரலப்பா. போடா நீ போடா முன்னாடி. தம் போட்டு போடா. டேய், ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல தம் அடிக்க வந்தீங்களா? என்ன சார் யோசனை பண்றீங்க? ஆ? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு யோசிக்கிறேன். ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிடுங்க சார். ஏன் இதே தப்ப அந்த ஒரு வாரம் வெளியே போய் பண்றதுக்கா? நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட வாழ்நாள் பூரா மறக்கப்படாதா? அந்த அளவுக்கு இருக்கணும். எந்த கக்கஸ்ல 5 பேரும் தம் அடிச்சீங்களோ அதே கக்கஸ்ல 5 பேர் கைய விட்டு கழுவணும். போங்க. சார் ரொம்ப அசிங்கமா இருக்கும் சார். இத முதல்ல யோசனை பண்ணிருக்கணும். போடா போடா. டேய், இந்த பாக்கெட் எடு. எடு. பழக்கம் வந்தது அது எல்லாத்தையும் போறேன்டா. போடா போ. போடா. ஏந்திரா. போடா. சார் கழுவு. கழுவு. ஐயோ கழுவுடா. நாலு சார். எங்க வந்து விளக்க மாட்டேங்குது. கழுவுடா. சார் விட்டுருங்க சார். கழுவு. கழுவு. கழுவுடா. தெரியாம அம்மா அடிக்கிறீங்க தம்மு. சார் ஏய் தண்ணி ஊத்துடா டேய். டேய், அதை ஏன்டா கையில வச்சுக்கிட்டு இருக்க? குளிக்குள்ள போறான். சார் வந்துட்டாயா. குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். குட் மார்னிங் சார். வெல், ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா மனுஷனா பாடம் நடத்த வந்திருக்கேன். என்னை மிருகமா மாத்திராதீங்க. அதையும் மீறி நீங்க எடக்கு முடக்கா ஏதாச்சும் எகத்தாளம் பண்ணீங்க, அப்படியே ஆசிட்ல போட்டு அமைக்கிடுவேன். பி கேர்ஃபுல். ஓகே? ஓகே சார். வெரி குட் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் சைடுல இருந்து வாய்ஸ் வருது, ஜென்ஸ் சைடுல இருந்து சத்தத்தை காணோம். ஓகே சார். வெரி குட் வெரி குட். பிராக்டிக்கல் கிளாஸுக்கு முதல்ல தேவை கவனம், பொறுமை. எந்த பொருள் எடுத்தாலும் நிதானமா கையாளணும். என்ன புரியுதா? ஆஹா, நம்ம பொறுமைய குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே. கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும். டேய், ஏன்டா போய் பீட்டி வாத்தியாரை கூட்டி வா. ஓகே சார். போ. வாடாங்க. வாங்க. சட்டை கட்டலாம். கலட்டா சட்டைய கலட்டு. இந்த பார், சட்டையை சுருட்டி ஒரு சில்லு விடாம நல்லா தொடச்சு வலிச்சு எடுக்கிற. எடு. டேய், தொடச்சு முடிச்சோம்னா சுவு சாட்செல்லாம் கலட்டி வெறுங்காலோட நடந்து பார்ப்பேன். லேசா குத்தினா கூட உன்னை கொண்டு விடுவேன். தொட. நல்ல அரிசி முட்டமா இருந்துகிட்டு என்ன அட்டகாசம். அந்த பொண்ணுங்களை பாருடா, எவ்வளவு பொறுப்பா பக்குவமா நடந்துக்கிறாங்க. அவங்கள பார்த்தாவது திருந்துங்க. கரிஷ்மா, இங்க என்ன? இப்பதானே உங்களை பத்தி பெருமையா சொன்னேன். அதை காப்பாத்திக்க தெரியாது. அறிவிட்ட குரங்கு குரங்கு. வாங்க. சாரி சார். என்னையும் சட்டையை கழட்ட சொல்லடாதீங்க சார். என்ன முட்டாள நினைச்ச? போன துணி எடுத்தா கூட சேர்ந்து தொடராமா. குட் மார்னிங் சார். இந்த பாலு எவன் சேட்டை பண்ணாலும் உடனே வாழை ஒட்ட நறுக்கிறதா வேலை. ஓகே? எஸ் சார். தாயா நின்னுல ஓடிக்கிட்டு இருக்க. போச்சுடா போச்சுடா. ஒன்னும் போகல. இந்த சொல்யூஷன்ல இத 2 சொட்டு ஊத்தி அதுல வர்ற புகைய யார் மூக்குல காட்டினாலும் ஆள் செல்லதான். பீச் போலாமா? என்ன பண்ற?
ஒண்ணும் இல்ல சார், ஹெல்ப் பண்ணவான்னு சிக்னல் கொடுத்தா வேணா நானே போறீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் ரொமான்ஸ் லுக்கு? பிச்சு புடம் பிச்சு பொறுக்கு. என்ன பாக்குற பொறுக்குறல? ஈஸ்வர் எதிகோ சோடியம் பைகார்பனேட், இதான் நம்ம ஸ்பெஷல் ஃபார்முலா. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இதோட ரிசல்ட் என்ன? சார் இங்கிட்டு பாருங்க சார். ஆ. இதான் ரிசல்ட்டாடா? You get out! Hey!